டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வரமிளகாய் 2 ஸ்பூன் 3, மல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், வெள்ளை உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். இதுதாங்க மசாலா. இப்போ 1/2 கப் தோரம்பருப்பு, 1/2 கப் தக்காளி, 1/2 கப் பீன்ஸு, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், சிறிதளவு மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, புளி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, வானல் வச்சாச்சுங்க. இப்போ மல்லி கொஞ்சம், மல்லியை நல்லா வறுக்கணுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, சிறிதளவு வெந்தயம், சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன், வரமிளகாய் அந்த காரத்துக்கு ஏற்றபடி ஒரு 2. இதை எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாதுங்க, வெறும் வானலில் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இதுதான் அந்த சாம்பாருக்கு கூடுதலான சுவையை கொடுக்கறது. இதுதான் அந்த பொடி. நல்லா பொன் வறுவலாக வறுத்துடணுங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு வறுக்கணுங்க. ஏன்னா அதில் சின்ன ஜீரகம்லாம் கருகுங்க. அதனால் அதிகமாக தீ வைக்காமல் கம்மியான தீயில் இந்த பாருங்க நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை வேறு வேணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பருப்பை நான் குக்கரில் கழுவிட்டு வந்துட்டேங்க. இப்போ கத்திரிக்காய், கேரட், தக்காளி, பீன்ஸ், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் உரித்து வச்சுருக்காங்க, முழுசாக போடுறேன். சிறிதளவு மஞ்சத்தூள். இதில் நமக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு திட்டமாக தண்ணி வச்சுக்கலாங்க. இந்த காய்கறிக்கும் திட்டமாக எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதை இப்பயே போட்டுடலாம். போட்டு ஒரு 3 விசில் வைக்கணுங்க. பருப்பு காய்கறி எல்லாம் நல்லா வெந்து அருமையாக இருக்கும். வச்சிடலாங்க. விசில் வரட்டும், எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வேறு வானல் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இப்போ வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். கடுகு நல்லா வெடிக்கணுங்க. அதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா செவற அளவுக்கு அடுப்பை கிண்டணும். சிம்மிலே இருக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் தாளிப்புக்கு அரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் தான் புளி எடுத்து வச்சுருந்தேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றிக்கணும். இது ஒரு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம தேவையான சாம்பார் பொடியை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி இதுவும் பச்சை வாசனை போனதும் இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம் வாங்க. காய்கறிலாம் எப்படி வெந்து, பருப்பு எப்படி வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள், எல்லாம் சேர்ந்து பாருங்கள். இப்போ ஒரு கரண்டியால் நல்லா கிண்டிட்டு நம்ம அந்த தாளித்த குழம்பை இதில் ஊற்றிக்கணுங்க. ஊற்றி நல்ல ஒரு கிளறு, அந்த புளி மிளகாத்தூள் எல்லாம் அந்த தாளிப்பு எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணுங்க. பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் பாருங்கள் அந்த பொடி,
அந்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கணுங்க. இதையும் சேர்த்து இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயம் பவுட்ரு, அதாவது பெருங்காயம் மட்டும் எப்பயுமே இறக்க போக்கில் சேர்த்தா அது கூடுதல் மணமாக இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம், ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஏன்னா பொடி போட்டு சும்மா ஒரு 3 நிமிஷம் கொதித்தாலே போதுங்க. இப்போ 1 ஸ்பூன் அது மேலே நெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.